அப்படி பாவம் சுவாமி சொத்திருந்து என்ன வரமிருந்து என்ன சுவோ ஐயோ நாம ஊர விட்டு போக சேவத்தம்மானே என்ன கதைய கேளு செல்லாண்டி அப்படி குழந்தை எடுத்துக்கிட்டு வனம் வனாந்தரம் காடு மலைகளை எல்லாம் வந்து வளர்ந்த நீரே அண்ணே வர 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 திருவரனவருக்கு வேகாத வெய்யலும் தெரிஞ்சுதான் அதோடு ஓடி சாமியா கிணியா அந்த வேகாத வெயிலே வருஷாக நடந்து வரவத ஏனுங்க பங்காளி கோயிலவா சரி கேணுமுங்க சாமி போய் குழந்தை வேற அழுகுது கொஞ்ச நேரம் ஏதாவது நிழல தங்கி இருந்து போலாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க நல்ல நேரம் தேடி மரத்தடியிலே உட்காரும் போது சரி அந்த நேரத்தில் இந்த குழந்தைதான் அழகு அப்படி குழந்தையானது அழகும் போது அண்ணா என்னிடத்திலையும் பால் எல்லாம் கொடுக்கறது உண்மைதான் அடுத்தபடியாக இந்த குழந்தையும் அழுகதையா நம்ம எப்படி பால் அதுக்கு என்ன பண்றது யாராவது கிட்டையாவது வாங்கி கொடுக்கலாமா நாங்க இந்த பக்கம் காட்டுல பாருங்க சாமி அவனுக்கு பால் தேடி அப்பம்மா இந்த குழந்தைக்கு ஒரு பட்டேனோ பக்கம் இல்லை பட்டேனோ பக்கம் இல்லை தேடி பப்பம்மா தாமரை நம்மளுக்கு பட்டானங்கோ பக்கம் இல்லை பட்டானங்கோ பக்கம் இல்லை இந்த குழந்தைக்கு நான் ஒரு தேடி பப்பம்னா தாமரை ஐயோ ஒரு பக்கம் இல்லை ஊதாரோ பக்கம் இல்லை பப்பம்மா இங்க ஊருகாலும் பக்கம் இல்லை ஊருகாலும் பக்கம் இல்லை குழந்தைய வச்சால் எது போல மீட்டாம் தாமரையா அருங்கிரி நேரம் அருங்கிரி என்ற நேரம் கொடி தாமரை
அருங்கிலியும் பத்தினியா அருங்கிலியும் பத்தினியா ஓட்டத்தை நல்லகம் செய்யக்கூடாது என்பார். சரி. பால் குடிச்ச வீட்டிலேயே பாதகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்தும் பங்காளிங்க வந்து நொறுங்க திங்க வரைக்கும் தின்னு போட்டு நம்மளுக்கே இப்படி ஒரு ரோகத்தை பண்ணிட்டாங்களே சாமி அப்படின்னு நல்லா இருப்பாங்களா? எப்படியே இருந்துட்டு நாசமா போறோம். போகும். நம்ம போலாம் எங்க போறோம்? ஊரு கண்ட பக்கம் போவோம் தரம் போன இப்படி குருணையாத்திரவன் தாமரக்கவனத்து 22 பேர்களும் இரவேளை எழுந்திருக்கும் எம்பெருமாம் ஐயவா மக்கள் விருந்த நேரம் மாறி விட்டு போகாச்சு, குழந்தை விருந்த நேரம் கோட்டை விட்டு போகாச்சுன்னு சொல்லி கால் போல போக்கிலே வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி வருகின்ற பொழுது கரவழி முதல் மணியகாரருடைய ஊருக்கு பக்கமாக வந்தாங்க. இது சோழ வளநாடு, நாம் இங்கதான் தங்கியிருக்கிறோம்னு சொல்லி போய் தகவலை சொன்னார் கரவழி முதல் மணியகாரரிடத்திலே. அப்ப சோழ மன்னருடைய உத்தரவின் பேரில் அந்த கொடியாத்திரவனுக்கும் தாவரக்கவனத்துக்கும் தங்கறதுக்கு அடைக்கலமானது கொடுத்து கொண்டு போய் குடி வச்சாங்க. கோயில் வீட்டிலே கொண்டு போய் கோயில் வீட்டிலே குடி வச்சு கோயில் நிலங்களை தான் மாணவ பூமியாக நாளை கால நிலமானது கொடுத்தாங்க. இந்த குழந்தைக்கு பாலுக்கு என்ன வழி என்று சொல்லி ஒரு கரவமாடு பசுமானது கொடுத்தார்கள். இப்படி எல்லாம் கொடுக்கின்ற பொழுது உன்னுடைய தர்மன் தாவரக்கவனத்து 22 பேர்களும் ஊரை விட்டு சென்று சோழ வளநாட்டிலே கரவழி ஒரு மணியகாரனுடைய பாதுகாப்பிலே சோழநாட்டிலே வாழ்ந்து வராங்க. தருமணம் தான் அறியும். அடுத்தபடியாக அந்த காட்டை எல்லாம் நலப்படுத்தி வெள்ளாம செய்கின்ற பொழுது உன்னுடைய தருமன் விறகப்பட்டு செல்வதும் தாவர கவனிச்சு அடுத்தபடியா நெல்லு குத்த போவாங்க. அதற்கு அடுத்தபடியா அண்ணமார சாமிகள் செல்லாண்டியுடைய ஆலயத்தில் அனைத்து வித்தைகளையும் கற்றுணர்வார்கள். இப்படிப்பட்ட கதைகள் இதற்கு அடுத்தபடியாக நாளைய தினமானது வரும் சாமிகளே. நாளைக்கு இதையெல்லாம் ஆடி முடிச்சு வெள்ளிக்கிழமை